நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இந்த வீக்கெண்ட்ல மார்க்கெட் வந்து எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு? ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நாம சார்ட்ல போய் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நாளைக்கான வியூஸ் என்ன? அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்கு? இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத ஒரு கிளியரா பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான லெவல்ஸ் என்ன? எந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆக போகுது? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ டவுன் ட்ரெண்ட் அதாவது இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ டவுன் ட்ரெண்ட் அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆம் வீக்லி, டெய்லி அண்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 23,300 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து நியரஸ்ட்டா இருக்கு. ஸோ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து இப்போ டர்னிங் பாயிண்ட் ஆகுமா? அதாவது பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுமா? அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன் நமக்கு வந்து பை ட்ரெண்ட பத்தி பேசுறோம்? ட்ரெண்ட் சேஞ்ச்க்காக ஏன் பேசுறோம்? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து டே டைம் ஃப்ரேமோட ஒரு கரெக்ஷனுக்கு முடிஞ்சது. பட் இந்த இடத்துல வந்து 23,300க்கு ரீச் ஆகாம, மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேவ குடுத்துருக்கு. நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 3 டேஸாவே நம்ம வந்து மார்க்கெட்ட விட்டு வெளில தான் இருந்தோம். ட்ரேடிங் பண்ணல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ சைட் வே அப்படிங்கிறத. இந்த சைட் வேல நமக்கு ப்ராஃபிட்டபிள் கிடைக்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணலாமே தவிர, ஸோ பிக் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல சைட் வேனாலே ஒரு டைரக்ஷன்ல இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வெளில இருக்கோம். ஸோ இப்ப நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் வந்து நம்ம சொல்லிட்டோம். ட்ரெண்ட் வந்து இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்ட்டு. ஸோ டவுன் ட்ரெண்ட் இப்ப யூ டர்ன் அடிக்குமா? அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம ஆல்ரெடி வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ வீக்லியோட பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. அந்த ஃபெயில்டுக்கு வந்து 26,400க்கு போகலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல வந்து குவாசிமாடோ பேட்டர்னும் ஃபார்ம் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த குவாசிமாடோ பேட்டர்னோட லோ பிரேக் பண்றதுக்காக மார்க்கெட் ரெடியா இருக்கா? அல்லது வீக்லி ஃபெயில்டுக்கான புல் மூவ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா? 2 விஷயம் தான் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். குவாசிமாடோ பேட்டர்ன் பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? அதாவது பிரைஸ் ஆக்ஷன் லோயர் லோ பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ புதுசா பார்க்குறவங்க வீக்லி ட்ரெண்டோட அனாலிசிஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல குடுத்திருக்க சைட்வே நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, கிட்டத்தட்ட வந்து வீக்லியோட பிரைஸ் ஆக்ஷன் அந்த லோக்கு கிட்ட தான் வந்து ஒரு சைட்வே ரேஞ்ச் குடுத்திருக்கு. ஸோ இந்த சைட்வே ரேஞ்ச் ஏன் கிரியேட் ஆகுதுன்னா, ட்ரெண்ட் வந்து டவுனா இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இப்ப மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. நாளைக்கு. ஸோ அதுக்கு எப்படியெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமோட பாட்டத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல சைட்வே குடுத்திருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி அம் வீக்லி ஃபெயிலோட டார்கெட் 26,400 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு அப்படின்ற ஒரு வியூவும் 2 வியூல இருக்கு. ஃபர்ஸ்ட் வியூ வீக்லி டைம் ஃப்ரேமோட டார்கெட் ரேஞ்ச் 26,400க்கு ரீஅகைன் இங்கிருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகலாம் அப்படின்ற ஒரு வியூவும் இருக்கு. 2வது வீக்லி டைம் ஃப்ரேமோட குவாசிமடோ குவாசிமடோவோட பேட்டர்ன் பிரேக் அவுட்க்கு ரெடியாகவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான 2 வியூல வந்து இப்ப மார்க்கெட்ட பார்க்க போறோம். ஸோ இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்டான லெவல் சைட்வே ரேஞ்ச். அந்த சைட்வே ரேஞ்ச்ல இருந்து ஒரு முக்கியமான லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. அதாவது 23,900 ஓகேங்களா? 23,900. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். ஓகே. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டவுன் ட்ரெண்ட். நல்ல ஒரு லாங் மூவ். பிரைஸ் ஏற்கனவே இல்லாம ஒரு நல்ல ஒரு லாங் மூவா இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வே ரேஞ்ச். ஸோ இது உங்களுக்கு வரையும்போதே உங்களுக்கு புரியும். நான் வரையறது என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிஃப்டி ஃபியூச்சர் இஸ் பியரிஷ் ஃபிளாக். ஓகே. ஸோ பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்னுக்கு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ நெறைய பேர் நினைக்கலாம், அப்புறம் ஏன் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கீங்க அப்டின்ட்டு. ஸோ ரீசன் இருக்கு. இன்னைக்கு நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். கால் ஆப்ஷன் வந்து நான் எடுத்திருக்கேன், எடுக்க போறேன் அப்டின்ட்டு. ஸோ முடியும்போதும் கால் ஆப்ஷன் வந்து நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். டெலிகிராம்லயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ண போறேன் அப்டிங்கிறத அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பியரிஷ் ஃபிளாகுக்கு புல் பேக் அதுவும் நடந்திருக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, இட்ஸ் நல்ல ஒரு பியரிஷ் மூவ் நடக்கலாம். ஸோ அதாவது குவாசிமேடோ பேட்டர்ன பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூவ் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகும்போது. பட் அதுக்கு சான்சஸ் இல்ல. அது என்னங்கிறத நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஏன்
வந்து கான்ஃபிடென்ட்டா கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ரீசன் இருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து ஃபெயில்டு பியரிஷ் ஃபிளாக் வந்து ஃபெயில்டு ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் நெறையா இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கீழ பிரேக் அவுட் ஆனா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, புட் ஆப்ஷன் சைட்ல போக போறோம். பட் புட் ஆப்ஷன்ஸ்க்கு போக சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுச்சு. நாளைக்கு கான்ட்ராக்ட் சேஞ்ச். ஸோ கேப் அப் 23,930 பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆகுறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் அதிகம். ஸோ இந்த லெவல்ல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது கேப் அப் கிட்டத்தட்ட வந்து சைட்வே ரேஞ்ச். நான் கிளியராவே நெறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன். சைட்வே மீன்ஸ் பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆகுற சான்ஸ் அதிகமா இருக்கும் அப்டின்ட்டு. ஸோ பியரிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்டு தான் ஆயிருக்கு. ஸோ அத நீங்க கிளியராவே நீங்க பார்க்கலாம். இட்ஸ் அ ஃபெயில்டு கேண்டில். ஸோ மோஸ்ட்லி இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் அவுட் ஃபெயில்டுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிதான் கான்ட்ராக்ட்டோட அ சேஞ்சஸும் இருக்கு. அதாவது 23,920 இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஓப்பனிங்ல நம்ம 2 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். 1 கேப் அப் ஆயிட்டு கிரீன் கேண்டிலா இருக்கா? திஸ் மீன்ஸ் புல் கேண்டிலா இருக்கா? அல்லது பியர் கேண்டிலா இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ 23,920 பிரேக் பண்ணிட்டு அ பியர் கேண்டிலா இருந்தால் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? புல் கேண்டிலா இருந்தா என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படின்னு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நம்ம 2 வியூ சொல்லியிருக்கோம். ஸோ வீக்லியோட ஃபெயில்யூர்க்கு மார்க்கெட் 26,400க்கு போகணும்ன்ட்டும், அல்லது குவாசிமோடோ பேட்டர்ன் வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ அத பிரேக் அவுட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த 2 வியூ வீக்லி டைம் ஃப்ரேமோட பிரெடிக்ஷன். ஸோ அந்த பிரெடிக்ஷன் இந்த இடத்துல இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நமக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ண போகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த வீக்லி பிரேக் அவுட் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கன்ஃபார்மா 23,920 வந்து பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீனா, ரெட்டா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பனிங் கேண்டில் கிரீன் ஆர் ரெட் ஆர் டோஜி என்னவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நாளைக்கான மூவ் இருக்கு. அதாவது அம் கேப் அப் ஆயிட்டு கிரீன் கேண்டில் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கேண்டிலா இருக்கு. சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு புல் மூவ் இங்க வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் என்னவா இருக்கும்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு புல் மூவ் இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலா 25,000ம், செகண்ட் லெவலா 26,400ம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் 25,000. ஸோ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 26,400. ஸோ என்ன கேண்டிலா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் நல்ல ஒரு புல் கேண்டிலா இருக்கு. சஸ்டெயின் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. புல் கேண்டிலா இருந்தா மட்டும் போதாது. சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு பிரைஸ் ஆக்ஷன் அந்த இடத்துல ரீட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு புல் மூவ் ஸ்டார்ட் ஆகுது. இது லாங் வியூ. ஸோ உடனே வந்து 25,000 போகாது. ஸோ இன்ட்ராடே டார்கெட்டும் நான் சொல்றேன். வீடியோட எண்ட்ல. அந்த வீடியோட எண்ட்ல டார்கெட் என்னன்றத பார்ப்போம். ஸோ புல் கேண்டிலா இருந்தா ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,000 செகண்ட் டார்கெட் 26,400 ஸோ லாங் டெர்ம் டார்கெட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் டார்கெட். கிட்டத்தட்ட வந்து 24,100 ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவும், இன்ட்ராடே வியூ நாளைக்கு கிரீன் கேன்ல இருந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,100 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவும், 24,250 வந்து செகண்ட் டார்கெட்டாவும் இருக்க சான்சஸ் இருக்கு. இத சஸ்டெயின் ஆயி பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா, அதன் பிறகு 25,000 ரீச் ஆகறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பியரிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆகுது. ஸோ அப்படி ஃபெயில்ட் ஆகும்போது சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மேபி என்னோட பார்வையில ஃப்ரைடே ஒரு பிக் புல் மூவா இருக்கலாங்கிறது தான். ஸோ என்னோட நான் எதிர்பார்க்கக்கூடிய என்னோட அனாலிசிஸ் வச்சு என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா, ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு பிக் புல் மூவ் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். நாளைக்கு கிரீன் கேண்டிலா ஃபினிஷ் ஆச்சுன்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு புல் மூவ் நம்ம கேப்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து கால் ஆஃப் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் கிரீன் கேண்டிலா இல்லாம ரெட் கேண்டிலா இருந்தா என்ன பண்ணலாம்? ஸோ கிரீன் கேண்டிலா, ரெட் கேண்டிலா இருந்ததுன்னா, ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ரெட் கேன்ல வந்து பிரேக் பண்ண முடியாம, ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் பண்ண முடியாம, ஸோ சஸ்டெயின் ஆயிடுச்சு இந்த லெவல்ல அப்படின்ற பட்சத்தில், ஹை பிரேக் பண்ணாலும் 25,000க்கு ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கிரீனா, ரெட்டா இருந்தாலும் சரி, சஸ்டெயின் ஆகுதா, அத பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஹை பிரேக் பண்ணிட்டாவே மேக்ஸிமம் சான்சஸ் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்து கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு. ஸோ என்னோட பார்வையில மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கிரீன் கேன்ல தான் இருக்கும்.
நல்ல ஒரு புல் மூவா இதுதான் இருக்குங்கிறது தான். ஸோ ஏன் அப்டின்னா, பியரிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபெயில்ட் ஆயி ஆப்போசிட்ல ஓப்பன் ஆகுறப்போ கன்டின்யூ புல் மூவ் தான் போகும். இது வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ டிக்டோவா சொல்லுவாங்க நெறைய பேர் என்னன்னா, மார்க்கெட் ரிப்பீட்டட் அப்டின்னு சொல்லுவாங்க. அது மாரி ஹிஸ்டாரிக்கல் மூவ் தான் நடக்க சான்சஸ் அதிகம். அது மாரி பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் எதிர்பார்க்கிறது நல்ல ஒரு புல் மூவ் 25,000 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதாவது லாங் டெர்மா. லாங் டெர்ம் மீன்ஸ் ஒரு 1 வீக் குள்ள போகலாம் அப்டின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னதான் நம்ம வந்து பேட்டர்ன்ஸா இருந்தாலும், ஒருவேளை இப்படி நடக்காம வேற மாரி நடந்தா நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஸோ ஒருவேளை இந்த ஹை ஒருவேளை ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் அசின் ஆகல அப்படின்னா, ஸோ அகைன் மார்க்கெட் வந்து இந்த 23,700 வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதன் பிறகு புல் பேக் ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, 23,700 வரைக்கும் மார்க்கெட் வந்து அகைன் ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ பண்ணிட்டு அதன் பிறகு வந்து புல் பேக் ஆகலாம். ஓகேவா? ஸோ எப்ப இந்த லோவ பிரேக் பண்ணாத வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டோஜி கேண்டில பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து இந்த 23,900 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலும், இட் வில் கம் டவுன் அப் டூ 23,700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதன் பிறகு இங்கிருந்து புல் பேக் ஆயிட்டு மார்க்கெட் வந்து பைல தான் மேக்ஸிமம் போகறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது என்னோட பார்வையில. ஏன்னா புல்லிஷ் பியரிஷ் பிளாக் பேட்டர்ன் ஃபெயில்ட் ஆகுது அப்படிங்கிறனால. ஸோ இதையும் மீறி ஒருவேளை டோஜி இந்த கேண்டில் கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு, ட்ரேட் ஆக பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே நாளைக்கே இது பிரேக் பண்ண போறதில்ல. ஸோ இந்த ஐ ஃபெயில்ட் ஆயிட்டு அகைன் வந்து இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, ஓகே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23,300 டார்கெட் பெண்டிங் இருக்கு. அதாவது குவாசிமேடோட லோ பிரேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். ஸோ பியரிஷ் ஃபிளாக் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபெயில்டுக்கு நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கணும். ஒருவேளை இந்த ஃபெயில்டையும் சஸ்டெயின் பண்ண முடியாம மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 23,700 ரீச் பண்ணிட்டு, அதன் பிறகு இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் 23,300 ஓகே. ஸோ இப்போ கால் சைட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,100 டூ 24,300 இந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு பொறுத்தவரைக்கும். ஷார்ட் டேர்மா. லாங் டேர்ம் 25,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பியரிஷ் ஃபிளாக் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா. ஓகே. ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணிடுச்சுன்னா 23,300 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை 23,900 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, 23,700 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் சொல்ற லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பர்ட்டிகுலரா இந்த ஏரியால என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணிட்டு, ஸோ கால் சைட்ல போகலாமா? புட் சைட்ல போகலாம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போறேன்? ஆல்ரெடி நான் ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ அத நான் டெலகிராம் சேனல் அப்டேட்டும் பண்ணுவேன். ஸோ தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் இங்க சொல்ற அத்தன விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் நான் என்னோட ஸ்டடீஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க அத கட்டாயம் செய்யணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துட்டு, அதன் பிறகு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ ஸ்டாப் லாஸ் அண்ட் மனி மேனேஜ்மென்ட் 2யும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா நம்ம மாற முடியும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் இதுதான். ஏன்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, உங்கள மாரி நெறைய நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் வீடியோவா தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.